தற்போது ஒரு அண்மை செய்தி. நெல்லையில் மாஞ்சோலையில் வீடு வீடாக சென்று தேசிய மனித உரிமை ஆணைக்குழுவினர் ஆலோசனை நடத்தி வருவதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மாஞ்சோலை பகுதியில் மனித உரிமைகள் ஆணையம் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் கூடுதல் விவரம் செய்த சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், மனித உரிமை ஆணையத்தின் இந்த விசாரணை குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த தேயிலை தோட்டங்களில் ஒப்பந்த காலம் விரைவில் முடிவடையக்கூடிய இந்த சூழலில் தற்பொழுது அங்கு பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களை விருப்ப ஓய்வு கொடுத்து வெளியேற்றும் பணியானது நடந்து வருகிறது. இந்த நிலையில் உபகாரம் தொடர்பாக பல்வேறு தரப்பினரும் நீதிமன்றம் மற்றும் மனித உரிமை ஆணையம் உள்ளிட்டவர்களை வழக்கு தொடர்ந்திருந்தார்கள். தற்போது இந்த வழக்கை விசாரணை செய்வதற்காக தேசிய மனித உரிமை ஆணையத்தை சேர்ந்த குழுவினர் தற்பொழுது நெல்லை மாவட்டம் மாஞ்சோலைக்கு இன்று காலை வரை சென்றிருந்தார்கள். தற்பொழுது அவர்கள் நெல்லை மாவட்டம் மாஞ்சோலில் இருக்கக்கூடிய தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் ஒவ்வொரு வீட்டிலும் வீடு வீடாக சென்று விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த காட்சி நாம் இங்கு நேரடியாக காணலாம். அது மட்டும் இல்லாமல் வீடு வீடாக சென்று விசாரணை நடத்தக்கூடிய இந்த சூழலில் அங்கு இருக்கக்கூடிய தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் விசாரணைக்கு வகை தந்திருக்கக்கூடிய அதிகாரியிடம் தங்களுக்கு அடிப்படை உரிமைகளான குடிநீர் வசதி, சாலை வசதி மற்றும் மின்சார வசதி எங்களுக்கு மறுக்கப்பட்டது உண்மைதான் என்ற ஒரு பரபரப்பான கருத்தை அவரிடம் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இன்று காலை ஏற்கனவே நெல்லை மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயனிடம் தொடர்ச்சியாக ஆலோசனை மேற்கொண்ட பிறகு தற்போது மாஞ்சோலையில் இந்த விசாரணை தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. நாளை முதல் அடுத்த 4 நாட்களுக்கு தொடர்ச்சியாக மாஞ்சோலில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் இந்த தேசிய மனித உரிமை ஆணையத்தினர் விசாரணை நடத்த இருக்கிறார்கள். மேலும் அந்த ஆலோசனை கூட்டத்தில் நெல்லை மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன், களக்காடு முன்னந்துறை புயல் காப்பக அம்பை கோட்ட துணை இயக்குநர் உட்பட பலர் மீது கலந்து கொண்டிருக்கிறார்கள். மாஞ்சோலை விவகாரம் தொடர்ச்சியாக நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய இந்த சூழலில் தற்போது தேசிய மனித உரிமை ஆணையமே நேரடியாக மாஞ்சோலையில் விசாரணையில் ஈடுபட்டு வருவது மாஞ்சோலை மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது. ராம்குமார். சரவணன், தகவலுக்கு நன்றி.